Department, the sixth illustration is all about preparation of department account, assuming that we have markup for each and every item sold. Is that okay? Southern Store Limited is a retail store operating two departments. Two departments related. So we can prepare the income and expenditure account in columnar form for both the departments. For both the departments. Okay. Let's see here. I may have the two columns here. For both the department. Department A and B are curriculum. Let's see here. So now the interesting illustration. Exam get a question. 1809 இந்த மாதிரி ஒரு question கேட்டிருக்காங்க. Historical question. Let's see. Southern Store Limited is a retail store operating two departments. The company maintains a memorandum stock account and memorandum markup account. Memorandum stock account stock. Whenever the term memorandum is there, it represents as a working note, not an accounting book, accounting ledger. Okay. சில டேட்டாவை வந்து நம்ம அரே பண்ணுறதுக்காக மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி அரே பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்கிங் ஒரு ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ண முடியாது. தட்ஸ் கால்ட் மெமரண்டம் ஸ்டாக், மெமரண்டம் அக்கௌண்ட். எங்கெல்லாம் இந்த மெமரண்டம் அக்கௌண்ட்னு வார்த்தை யூஸ் பண்றோமோ இதெல்லாம் வந்து ரஃப் ஒர்க், மெமரண்டம் ஸ்டாக். அண்ட் வி ஹேவ் த மெமரண்டம் மார்க்அப் அக்கௌண்ட். வாட் இஸ் திஸ்? ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் வந்துச்சு. ஃபார் ஈச் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ், supplies issued to the departments are debited to the memorandum stock account to the department at cost plus markup. This is the clue. Supplies in the account la debit பண்ணும்போது stock account, எப்பவுமே stock account சொன்னால் அது என்ன stock accountனு யோசிக்க வேண்டாம். அதை நீங்க trading account ஓட ஈக்குவேட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். Trading account is nothing but recording the stock account only, no? Opening stock, purchases, closing stock and sales. Stock account can be equated with trading account. அது முதல்ல லாஜிக் வச்சிருக்கீங்க. காஸ்ட் பிளஸ் மார்க்அப். மார்க்அப் அப்படிச்சுனாக்க அந்த வேல்யூ என்ன ஒரு காஸ்ட், அதை கட்டி ஒரு ப்ராஃபிட் சேர்த்து விற்கிறதுக்கு மார்க்அப். அவ்வளோ ப்ராஃபிட் அடிஷன். இப்போ இன்வாய்ஸ் பிரைஸ் மாடல் அப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம கன்சைன்மெண்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம். காஸ்ட் பிரைஸ் மாடல், இன்வாய்ஸ் பிரைஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் தான் இங்கே. 100 ரூபாய்னா அதுக்கு ஒரு 20 rupees ப்ராஃபிட் சேர்த்து 120 rupees நம்ம சேல் பண்றோம்னா 100 rupees P&L அக்கௌண்ட்ல ட்ரேடிங் குள்ள டெபிட் பண்ணுவீங்க, 120 P&L அக்கௌண்ட்ல சேல்ஸ் சொல்லி கிரெடிட் பண்ணுவீங்க, ஜிபி வரும். when we add the markup account, 120 is debited and the same 120 is credited. That profit component is going to be separately worked out in another account called invoice price or loading, unloading or reserve account போடுவோம். reserve account தான் இங்க வந்து நமக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, markup account னு யூஸ் பண்றாங்க. okay. And departmental sales are credited to this account. Usually நீங்க என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேசஸ் இருந்தால் ட்ரேடிங்ல டெபிட் பண்ணுவீங்க, இங்க வந்து ஸ்டாக் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிக்கிறீங்க. அதோட ப்ராஃபிட்டை வந்து சேர்த்து தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சேல்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவீங்க. அப்படின்னா அர்த்தம் இந்த மார்க்அப் அக்கவுண்ட் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட்ங்கிறத நீங்க இந்த தியரி மூலமா புரிஞ்சுக்கலாம். The markup on supplies issued to the departments is credited to the markup account for the department. Okay. Issued to the department. When it is necessary to reduce the selling price, the markup of markup on supplies. 100 ரூபாய் மதிப்புல 20 ரூபாய் சேர்த்து 120 ரூபாய் எழுதுறோம் இல்லையா, அந்த 20 ரூபாய் பேர் மார்க்அப். அத எங்க கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, credited in the markup account. Trading account and markup account. சேல் பண்ணும்போது 100 பிளஸ் வாங்கும்போது 100 பிளஸ் 20 சேர்த்து எழுதி இருப்பாங்க. அந்த 20 வந்து மார்க்அப் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போடுறாங்க. ட்ரேடிங்னு சொல்லல, ஸ்டாக்னு சொல்றோம். பட் எனிஹவ் இட்ஸ் நாட் an accounting record என்றதால மெமரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் சொல்லியிருக்கோம். இது பேர் அகைன் மெமரண்டம் மார்க்அப் அக்கவுண்ட் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
when it is necessary to reduce the selling price below the normal selling price. நீங்க 100 plus 20 120 க்கு சேல் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு ரீசனால இந்த குட்ஸ் வந்து 120 க்கு சேல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே. சோ அப்ப 120 க்கு சேல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க you supposed to reduce around 10 rupees or 15 rupees குறைச்சி விற்க போறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா that is cost plus markup இருக்குல்ல, அத நார்மல் செல்லிங் பிரைஸ் அத வெளிய குறைச்சீங்கன்னா that reduction named as markdown is entered in the memorandum stock account and in the markup account. Profit add பண்ணும்போது trading ல credit debitum markup ல creditum பண்ணீங்க இல்லையா, இந்த ரேட் போகாதனா குறைக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு 10 ரூபாய் குறைய போகுதுன்னா 10 ரூபாய் ஆப்போசிட்ஸ்ல போடுங்க, இதுல இருந்து செல்ல போகுது. That's the logic, right? Department Y has a markup of 33.1/3% on cost. Department Z has a 50% on cost ன்னு சொல்லியிருக்கிறார். So let me open memorandum stock account. Memorandum stock account. Here we have two departments, Y and Z. Y and Z. Y department எவ்வளவு மார்க்அப் பண்றாங்க? 33.1/3% on cost. Department Z வந்து 50% on cost. Okay. இவங்க 33/1/3 அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணலாம், 1/3 வச்சுக்க சொல்ல ஈஸியா. இந்த டிபார்ட்மெண்ட் 50% இருந்துச்சுன்னா காஸ்ட் பிளஸ் ஹாஃப் ஆட் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் a logic. 33.1/3% நீங்க 1/3 வச்சுக்கிட்டா கால்குலேஷன்ஸ் ஈஸி. Y டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் 100 plus 33.33 133. Z ல இருந்து சேல் பண்றதா இருந்தால் அந்த 100 க்கு 50 rupees சேர்த்து 150 சொல்லி பண்ண போறாங்க. The following information has been extracted from the records of Southern Store Limited for the year ended 31st March 2015. இது opening stock at cost. Purchases could also be at cost ன்னு assume பண்ணிக்கிறோம். Sales is the sale price. Now I have to record all these things. இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். Memorandum stock account போட்டாச்சு. Then memorandum markup account நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். Memorandum markup account உடைய intention என்னது? To identify the profit. Where memorandum stock account will be tally. என்ன காரணம்? The value at which it is going to be recorded on the debit side is also be equal to the value at which it is going to be credited in the name of sales. அப்ப அது tally ஆகும். எவ்வளவு profit நீங்க இந்த opening stock, purchases, closing stock நீங்க ஆட் பண்ணீங்களோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்றது memorandum markup account பண்ண போறீங்க. On tallying the memorandum markup account, you will be finding what is the GP here. That's the logic. Okay. Now opening stock 24,000, but in this department I am going to add 1/3. அப்ப 24,000 ல 1/3 னா 8,000 சேர்த்தீங்கன்னா என்ன ரேட்ல எழுதணும்? 32,000 rupees will be the opening stock here at the invoice price. அந்த invoice price தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? markup value னு சொல்றோம். Whatever the value added is going to be reversed in the memorandum markup account. இத வந்து கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ணிரோம். memorandum markup account ரிவர்ஸ் பண்ணிரோம். Opening stock க்கான markup, the value being 8,000. அதே மாதிரி purchases இருக்கு. Purchases being 1,62,000. 1,62,000 அப்படி சொன்னா அதுல 1/3 சேர்த்தீங்கன்னா 54,000 நினைக்கிறேன். So you have to add 54,000, 2,16,000. Am I right? So with the profit, this value being 2,16,000, and the profit component நான் இங்க ரிவர்ஸ் பண்றேன். memorandum markup account ரிவர்ஸ் பண்றேன். purchase க்கான markup value. This value being 2,16,000. Sorry, 54,000. Only markup value should be recorded. Okay, 54,000. And then the sales here being 2,10,000. Sales should be credited 2 and 5 and I have. Okay, you can record that, no issues. 2,10,000. So if a department Y or now I am going to record the values of department Z. Department Z ல இங்க 36,000 இருக்கு, எவ்வளவு ஆட் பண்ணியாகணும்? So 50% should be addable. 18,000, 54,000 after that, 54,000. The profit component here being 18,000. Am I right? If I am having any wrong error in the calculations, let me know. 18. Purchases are 180, but here we are going to add half of that, 95,000. 2,85,000. Am I right?
So purchases value at invoice price being 2,85,000. Do calculation along with me. You just involve yourself actively in calculating all this value and intimate me if there is any wrong in calculations. And then sales being 2,85,000. I'll put that value here in the Z side, 2,85,000. So until this, there is no any confusions. Until this, there is no any confusions. Right. Let me proceed further. The adjustments given below this table. Okay. Below this table. First paragraph நமக்கு தேவையே இல்லை. அவங்க என்ன ப்ராசஸ்ல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பிரீஃபிங் பண்ணியிருக்காங்க, which is not required at all. So my requirement is only from here. இதுல இருந்து ரெக்கார்ட் பண்ணா போதுமானது. Now, number 1. The stock of department Y at 1st January 2015. 1st January 2015. Year end. Year end, year beginning. Year beginning. This is the year beginning. Includes goods on which the selling price has been marked down by 5/10. Purchases. Yeah, okay. So purchases today value is 95,000, right? 95,000, am I right? Yeah. Now, okay. 285 correct, ane? Purchase is 190 plus 95. 2,85,000 correct. Okay. Yeah, okay. There is no any confusions up to now. Yeah. Now let me proceed. In adjustment number 1, the stock of department Y at 1st January 2015 includes goods on which the selling price has been marked down by 5/10. These goods were sold in January 2015 at the reduced price. அதாவது Y டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, 32,000. நாம என்ன நினைக்கிறோம், 1/3 ஆட் பண்ணி 24,000 இருந்துச்சு, 1/3 ஆட் பண்ணி 32 விற்கலாம் நினைச்சோம். பட் அந்த ரேட்டு விற்காதுன்னு போன வருஷமே முடிவு பண்ணிட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அது பேர் மார்க் டவுன். மார்க் டவுன் பண்ணும்போது எதில் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க, மார்க் அப் கொண்டு ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 8,000 அந்த ரேட்டுக்கு விற்க முடியாதுன்னு சொல்லி 510 rupees அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. I will reduce that. So 510. This is named as mark down. On what? Opening stock. On opening stock. And reversing that in memorandum markup account also. Mark down on opening stock. 510. அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா 24,000 மதிப்புள்ளது Y டிபார்ட்மெண்ட்ல 1/3 ஆட் பண்றோம் 8,000. 32,000க்கு பை டிஃபால்ட் விற்கலாம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு விற்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரிங்க சார், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்ன்றோம். எவ்வளவு சார் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு ரஃப்லி ஒரு 10 to 15% நினைக்கிறேன். ஓகே, 10% 320, probably roughly that rate இருக்கும். So 510 குறைச்சிங்க வாங்கிக்கிறேன். So 51,490 could be the original sale value. இந்த வேல்யூக்கு நமக்கு சேல் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடும். ஏன்னா இங்க போடும்போது நான் என்ன போட்டேன், 32 போட்டேன். அதுல விற்க முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இல்லையா, adjust பண்ணியாச்சு. 510 adjust பண்ணியாச்சு. So remaining value is as it is sold. There is no any problem there. Now, point number 2. Certain goods purchased in 2015 for 2,700 for department Y were transferred during the year to department Z and sold for rupees 4,050. Purchase and sales are recorded in the purchases department of Y and sales of department Z respectively, but no entries in respect of the transfer have been made. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது Y department, Z department, Y department, Z department. Y department purchase பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு? காஸ்ட் 2,700. அது லேட்டர் Y வந்து வெளியில விற்கணும்ல, வெளியில விற்கல, அதை எங்க அனுப்பிட்டாங்க, Z அனுப்பிட்டாங்க. Z வந்து சேல் பண்ணிட்டார். அவர் என்ன ரேட் விற்கிறாரு, 40-50க்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. இவர் பர்ச்சேஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணிட்டார், இவர் சேல்ஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஆனா டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட் பண்ணாம விட்டாங்க. Y ல இருந்து Z போச்சு இல்லையா,
interdepartmental transfer. I am going to write that now. So from Y to Z. அப்ப Z க்கு outflow, Y க்கு inflow. இல்லையா? Y சரி. Y க்கு வந்து outflow, Z க்கு வந்து inflow. Y to Z. Actually, Y க்கு இந்த goods 2700 ரூபாய்க்கு வரும்போது they add 1/3. 900 add பண்ணி 3600 சொல்லியிருப்பாங்க. 3600 சொல்லியிருப்பாங்க. And Z வந்து சேல் பண்ணும்போது இதே 2700 இருந்தால் they add 1/5. 1 half, sorry. 1 half. 50% profit they made out added. So 2700 க்கு 1 half னா 1350 add பண்ணி 4050 க்கு இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ரியல் லைஃபோட மெர்ஜ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ரைட்? ரெஸ்டாரண்ட் போறீங்க, இது நான் ஏசி ரெஸ்டாரண்ட், இது ஏசி ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம். நான் ஏசி அண்ட் ஏசி ரெஸ்டாரண்ட். நான் ஏசி ரெஸ்டாரண்ட்ல 27 ரூபாய்க்கு வாங்கி கூல் ட்ரிங்க்ஸ் 36 ரூபாய் உங்களுக்கு பில்லு போடுறாங்க. நீங்க அதே ஏசி கேபின் குள்ள போயிட்டீங்கன்னா அதே 27 ரூபாய் மதிப்புள்ளத 40 ரூபாய் உங்களுக்கு சேல் பண்றாங்க. இஸ் தட் ஓகே? அதான் லாஜிக். யூ நோ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஏசில இருக்கிறீங்க, ஏசிக்காக கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அங்க இருந்து சப்ளை பண்ணும்போது 27 ரூபீஸ்க்கு வாங்குனத 40 ரூபீஸ் 50 பைசேக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா ஏசி ரூம்ல தனியா ஃப்ரிட்ஜ் இது இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, உடனே பண்ணுவாங்க நான் ஏசில இருந்து கொண்டு வா அப்படின்றாங்க. நான் ஏசி ரெஸ்டாரண்ட் ஏசி ரெஸ்டாரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நான் ஏசில இருந்து ஏசிக்கு ரெஸ்டாரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க வந்து என்னன்னு சொல்லுவான், என்னை விட்டு வெளியே போச்சுன்னு சொல்லி 36 எழுதுவார். ஆனா இவர் எழுதும் போது என்ன பண்ணுவாரு, 40.5 அதாவது 3600. இவர் என்ன சொல்வாரு, 4050க்கு வந்துச்சுன்னு சொல்வாரு. ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் தான் நான் ஏசில கொடுத்திருந்தால் 3036 ரூபீஸ், ஏசில கொடுத்ததுனால 40 ரூபீஸ் 50 பைசா நீங்க தர வேண்டியது. அப்ப நான் ஏசில இருந்து வெளியே போச்சுன்னா சேல் மாதிரி அவங்க அக்கவுண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணோம்? ஹியர் 3600. ஏன்னா 2700க்கு வாங்குனத அவங்க பை டிஃபால்ட் 3600 டெபிட் சைடுல பர்ச்சேசஸ்ல சேர்த்திருப்பாங்க. அது வெளியே போகும்போது அதே நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே நம்பரை 3600 நாம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஜெட்டுக்கு அது உள்ளார வருதா இல்லையா? உள்ளார வரும்போது அவங்க வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணா 2700 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டா 50% ப்ராஃபிட் ஆட் பண்ணி 4015 சொல்லுவாங்க இல்லையா? அந்த லாஜிக்ல அத பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 4015 சொல்லுவாங்க. they will tell this as 4015. it's only a reversal. இவர் 3600 ன்னு சொன்னதை ரிவர்ஸ் பண்றேன், Z வந்து 4015 சொல்லிக்கிறாரு. இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, 4015 அதோட காஸ்ட் வந்து 2700 தான். ஆனா எழுதும்போது 4015 சொல்லிட்டு அதோட ப்ராஃபிட் எதுல போட்டிருப்பாங்க, மார்க்அப்ல போட்டுக்கணும்ல, அது மாதிரி மார்க்அப்ல 1350 போட்டுக்கிறேன். இட்ஸ் only a reversal. Y to Z ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ரிவர்சல். குட்ஸ் இவர் வாங்கியிருந்ததுனால இங்க போட்டிருந்தாரு 2,16,000. அதை வந்து Y Z க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நம்ம ரிவர்ஸ் பண்ணோமா இல்லையா? ரிவர்ஸ் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். So we have to reverse the profit also. How much the profit added with Y here? 900 should be reversed. Okay. So Y purchasesல ரெக்கார்ட் பண்ணாங்க. எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க? 3600 ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. They may have recorded at 3600, right? By adding their profit as per their usual norms 1/3. As it goes out, it should be reversed and the profit should also be reversed. அப்படின்னா 3600 டெபிட்ல இருக்கிறது ரிவர்ஸ் பண்றது கிரெடிட் சரியும், அதுக்கு ப்ராஃபிட் 900 மெமரபிள் மார்க்கெட்ல இருக்கும், அதை நான் ரிவர்ஸ் பண்றேன். அதுக்காக அந்த குட்ஸ் இப்போ யாருடைய குட்ஸா மாறிடுச்சு, Z-க்கு வந்துச்சு. Z 4700 வாங்கி இருந்தால் 1 half of the profit would have been added. அதை ஆட் பண்ணி இவங்களுடைய அக்கவுண்ட்ல 4015 ரெக்கார்ட் பண்ணாங்க. அதோட ப்ராஃபிட்டை மார்க்அப் அக்கவுண்ட்ல நம்ம கிரெடிட் சைடுல போட்டாச்சு 1350. Is that clear? Hope so you could understand this component. Now with that, point number 2 is over. Point number 2 is over. Point number 3. Goods purchased in 2015 were marked down as follows. இது வந்து ஓபனிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடியதோட மார்க் டவுன். இந்த வருஷம் வாங்குனதுலயும் மார்க் டவுன் நடந்துருக்கு. மார்க் டவுன் பண்ண என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ் தானே. ஜஸ்ட் சிமிலர் டு த ஓபனிங் ஸ்டாக் பண்ணதை இங்க நான் பண்ண போறேன். மெமரண்டம் மார்க் டவுன் இல்லையா? ஃபார் வாட்? பர்ச்சேசஸ்க்கு. பர்ச்சேசஸ்க்கு எவ்வளவு மார்க் டவுன் பண்ணியிருக்கிறாரு? 800 rupees Y மார்க் டவுன் பண்ணியிருக்கிறார். Z வந்து 4100 மார்க் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இவர் ஒரு 800 மார்க் டவுன் பண்ணியிருக்கிறார். அதாவது 2,16,000 இருக்கு இல்லையா? 2,16,000ங்கிறது என்னது?
ஒரிஜினல் எவ்வளவு இருந்துச்சு அது 54 சப்ட்ராக்ட் பண்ணா 162. 162 மதிப்புள்ளது 216 விற்கலாம்னு ஆட் பண்ணி இருந்திருக்காங்க இல்லையா? ஆனா இந்த 162 மதிப்புள்ளது 216 விற்கலாம்னு நினைச்சா அதுல சின்னதா டேமேஜ் இருக்கு. அதனால 800 rupees நம்ம ஆஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. 800 rupees ஆஃபர் பண்ணிட்டாங்க. சோ அப்ப இந்த 800 rupees நமக்கு ரியலைஸ் ஆகாது. போக பேலன்ஸ் வந்துரும். அதனால ப்ராஃபிட்னா ரிவர்ஸ் பண்ணிடுறேன். The same way is applicable for Z also. Z ல வந்து மார்க் டவுன் பண்ணது 4100. Here we have marked down as 4100. Okay, goods purchased in 2015 were marked down as follows. At the end of the year, there were some items in stock of Department Z which had been marked down to 2300. With this exception, all goods marked down in 2015 were sold. இதுல some items மட்டும் மார்க் டவுன் பண்ணப்பட்ட ஐட்டத்துல some items மட்டும் விக்கல. இதுல செட்ல எப்படி நமக்கு ஓபனிங் ஸ்டாக் நம்ம டெபிட் சேல்ல இருக்கும்போது அந்த ஓபனிங் ஸ்டாக்ல ஏதாவது மார்க் டவுன் பண்ணப்பட்டிருந்தால் ஆப்போசிட் சேல்ல போட்டுமோ, அப்ப க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? கிரெடிட் சேல்ல வரும். இதுல ஏதாவது மார்க் டவுன் பண்ணியிருந்தால் ஆப்போசிட் சைடுல வரணும். சோ மார்க் டவுன் should be in the opposite side. This will be applicable only for what? Z. Z க்கு மட்டும் தான் applicable. Y ல மார்க் டவுன் பண்ணப்பட்ட Y ல கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. அதுல மார்க் டவுன் பண்ணி இருக்கு. ஆனா வித்தாச்சு. மார்க் டவுன் பண்ணப்பட்டு விக்காமல் இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக், அந்த க்ளோசிங் ஸ்டாக் உடைய மார்க் டவுன் வேல்யூ மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். ஓபனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் அதோட மார்க்அப் ரிவர்ஸ் பண்றேன். க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சு அதோட மார்க்அப் ரிவர்ஸ் பண்றேன். மார்க் டவுன் ரிவர்ஸ் பண்றேன். சோ அதான் லாஜிக் இங்க. அப்ப Y ல மார்க் டவுன் பண்ணப்பட்டது வித்தாச்சு. So the closing stock of Y consisted of only good goods and the extra any item of damage. So we can sell at the normal markup account. Z ல மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. I have to calculate this separately. இத நம்ம பிறகு பார்க்கலாம். Let's go for the fourth one. During stock taking at 31st March December 2015, goods which had cost rupees 240 were found to be missing in the department Y. Abnormal loss. Stock வந்து மிஸ் ஆயிடுச்சுன்றாங்க. Abnormal loss. It was determined that the loss should be regarded as irrecoverable. 240 rupees மதிப்புள்ள ஸ்டாக் வந்து abnormal loss ஆயிடுச்சு. இது காஸ்ட். You are aware about the profit component in department Y, which is 1/3. எவ்வளவு profit யூஸ்வலா ஆட் பண்றாங்க? 1/3. 80 rupees ஆட் பண்ணிருப்பாங்க. 320 rupees தான் இதோட இன்வாய்ஸ் பிரைஸை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். 240 rupees வாங்குனது in department Y, they might have added profit of rupees 80. They thought it may be saleable for 320. 320 விற்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த ப்ராடக்ட் காணாம போச்சு. சோ அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் அந்த ட்ரீட்மென்ட் என்ன? ட்ரேடிங்ல கிரெடிட் சேலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் சேலும் வரணும். இதே அப்நார்மல் லாஸ் வரும்போது ப்ராஃபிட் சேர்த்து இருந்தால் இன்வாய்ஸ் பிரைஸ் மாடலா இருந்தால் அதோடைய full value வந்து கிரெடிட் சேல்ல போணும். அப்நார்மல் லாஸ். So I write that here, abnormal loss. Abnormal loss உடைய full value 320. இந்த 320 ல profit component வந்து profit unload பண்ற அக்கவுண்ட்ல unload பண்ணிரணும். எது unload பண்றோம்? மெமரண்டம் மார்க்கெட் தானே. அதுல கொண்டு போய் unload பண்ணிடுறேன். abnormal loss உடைய low எவ்வளவு? 80. 320 ல cost 240. That is the loss. 80 rupees வந்து என்னது? Loss in profit. Loss in profit வர வேண்டிய லாபம் வராம போச்சு. நஷ்டம் கிடையாது. அதான் profit க்கு அட்ஜஸ்ட் பண்றேன். And வாங்குனது 240 rupees கையில காஸ்ட் பண்ணிருக்காங்களே அது என்னச்சு? அது உண்மையான லாஸ். So I lost one item abnormally because of my carelessness. Whatever the reason may be, the value is 320. In that 320, which is nothing but sale price, includes profit component of 80. That profit component of 80 will reduce your profitability. Profit அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால அதுல கூட டெபிட் பண்ணிட்டேன். 240 கையில இருந்து பைசா கொடுத்தலையா அந்த லாஸ் வந்து உண்மையான லாஸ் கேன் பி டெபிட்டட் டு P&L அக்கவுண்ட். அது P&L அக்கவுண்ட் போறோம். பட் I am not going to prepare the P&L account here. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். Is that okay? So with that, fourth item is also over. Fifth item, the closing stock of both the departments are to be valued at cost for the purpose of annual accounts. Annual accountல எழுதும்போது காஸ்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிடணும். நாம இப்ப டாலி பண்ணோம்னா என்ன வரும்? with the profit component ஓட சேர்த்து இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் பிரைஸ்ல வரும். பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்ட் பண்ணும்போது அன்ரிலைஸ்ட் ப்ராஃபிட் ரிமூவ் பண்ணி தான் எழுதணும். So they suppose write at the cost ன்னு சொல்லி இருக்காங்க. You are requested to prepare for each department for the year ending 31st December 2015 trading account
memorandum stock account and memorandum markup account. இந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. I skip the trading account, but I will stand by with the memorandum stock account and memorandum markup account. Is that okay? Idhila assets now only one adjustment is kept pending. That adjustment is meant for the department Z தான். அப்ப department Z நம்ம தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம். We try to finish off the department Y, அத முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். Hope there is no any confusions up to now. So Y நம்ம டீசெட்டா டேலி பண்ணிடலாம். There will not be any confusions. அத முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். Z ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கறத தனியா பண்ணிக்கலாம். Come on. Tally the Y and find out the balance. Will you get the GP here? Definitely you won't get the GP here. ஏனா காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதே இன்வாய்ஸ் பிரைஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படி சொன்னாக்க it will get tally. அப்படி tally ஆகலனா whatever the balance you get is the closing stock. This is the balancing figure. Balancing figure. Closing stock is the balancing figure. Yes, come on. Y account tally பண்ணீங்கன்னா the debit side you have 2,48,000, am I right? 2,48,000. 2,48,000. The balancing figure is the closing stock. The balancing figure could be 32,770. 32,770. Okay. 32,770. எதெல்லாம் ப்ராஃபிட் சேர்ந்திருக்குன்னா ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கும், பர்ச்சேசஸ்ல இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும், பிளஸ் எனி ட்ரான்ஸ்ஃபர் இருந்தா அதுல இருக்கும். நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு, பர்ச்சேசஸ் போட்டாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் போட்டாச்சு, அண்ட் அப்நார்மல் லாஸும் இருக்கும் போட்டாச்சு. க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்குமா இல்லையா, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண மாதிரி இல்லையா? சோ ஓப்பனிங் ஸ்டாக்குரியது இங்க போட்ட மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்குரியது ஆப்போசிட் சைடுல போடணும். க்ளோசிங் ஸ்டாக்குரிய ப்ராஃபிட் காம்பனன்ட் எவ்வளவு இருக்கும்? So we are aware about the this department's value. அதாவது Y உடையது காஸ்ட் 100 ஆக இருந்தால் ப்ராஃபிட் வந்து 33 1/3 ஆட் பண்றாங்க. அப்ப அவருடைய இன்வாய்ஸ் பிரைஸ் இந்த டெக்ஸ்ட்ல மார்க்அப் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? மார்க்அப். அப்படினா 133 1/3. ஏற்கனவே சொன்னேன் இத ஷார்ட்டா எழுதிக்கங்க. 3 ஷேர், இது 1 ஷேர், இது 4 ஷேர் வச்சிட்டீங்க. அந்த ஃபிராக்ஷன்ஸ் மனசுல வந்து ரிமூவ் பண்ணிடலாம். calculation becomes easy. As such, now the markup value of the closing stock of Y department stock being 32,770. அதாவது 4 ஷேர்ங்கிறது 32,770 with the markup value. You should not calculate 1/3 of that. காஸ்ட் கொடுத்திருந்தால் 1/3, பட் நம்ம கொடுத்திருக்கிறது மார்க்அப் பண்ணப்பட்டது, அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ், ப்ராஃபிட் ஆட் பண்ணிருக்க வேண்டிய வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கும் போது 4 rupees to 1 rupee could be the profit. எவ்வளவு இருக்கு? Do the cross multiplication. Hope this value be 8,192. So closing stock உடைய value வந்து 8,192. 8,192. Now I'll close this. நான் இதை டேலி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? GP. I will get the GP only here. I will get the GP only here. Okay. Y the GP எவ்வளோ? 8,000 plus 54 62,000. 62,000. And what is the GP here? 51,580. 51,580. Markdown of purchase transfer programs. Napa? Markdown of purchase. போலியா? The 54 okay. Credit sales. 800 4,100. இது இங்க credits இல்ல, markdown of purchases. 800 4,100 அது இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஓ 800 4,100 போலியா? ஓகே ஓகே 800 ஓ சுத்தமா விட்டனா? சரி ஓகே. மார்க் டவுன் ஆன் பர்ச்சேசஸ் போடணும். ஓகே சாரி, this is 800, this is 4,100. ஓகே, பர்ச்சேசஸ் போட்டாச்சு, ஓபனிங் ஸ்டாக் போட்டாச்சு. clear. Now it gets closed, right? Okay then, we got it now. Now markdown for purchases 800 for department
Y சொன்னால் Z ல 4100, ஓபனிங் ஸ்டாக்ல எவ்வளவு இருந்திருக்கும்? இது என்னது? பர்ச்சேசஸ். ஓகே, அவ்வளவுதான் இல்லையா? ஓகே, மார்க் டவுன் இல்ல. மார்க் டவுன் இருக்கா? யா, மார்க் டவுன் ஆன் ஓபனிங் ஸ்டாக் இல்ல, only purchases இருக்கு. Is that clear? So it's a very basic sum. In the previous class already I guided you this component. இந்த காம்பனன்ட்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொன்னேன். இந்த தியரியை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சம்முக்கு மட்டும் இல்ல, சப்சிக்வெண்டா பல இடத்துல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கன்சைன்மென்ட் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் பிரான்ச்லயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாடல் நமக்கு தேவைப்படுது. Is that okay? ஒரு சாப்டர் will be facilitating to understand the other chapter also. Let me now try to close the Z department also. Z department close பண்றேன் கவனிங்க. Okay. Z departmentல வரும்போது I just erase all these aspects. I'm going to take only the leftover point. Leftover point. Question கச்சாம்சம் இருக்கும். அதனால எதை மட்டும் நான் பண்ண போறேன்னா அதை மட்டும், இந்த ஒரு பார்ட் மட்டும் நான் பார்க்க போறேன். டிபார்ட்மெண்ட் Z-ல மார்க் டவுன் பண்ணப்பட்ட அந்த ஐட்டத்துல ஒரு போர்ஷன் சேல் ஆகல. சேல் ஆகலன்னா அதோட மார்க் டவுன் க்ளோசிங் ஸ்டாக் உடைய மார்க் டவுன் ஆக இருக்கும். எப்படி ஓபனிங் ஸ்டாக் உடைய மார்க் டவுன் ஆப்போசிட் சைடுல இருக்கோ, ஓபனிங் ஸ்டாக் உடைய மார்க் டவுன் இங்கே இருக்கோ, எதுல மட்டும் தான் இருக்கு? Y-ல மட்டும் தான் இருக்கு, Z-ல இல்ல. ஆனா Z-ல க்ளோசிங் ஸ்டாக் வந்து மார்க் டவுன் இருக்கு. Z-ல க்ளோசிங் ஸ்டாக் மார்க் டவுன் ஆகுது, என்ன ஆயிடும்? ஆப்போசிட் சைடுல போயிடுமா இல்லையா? மார்க் டவுன் ஆன் க்ளோசிங். மார்க் டவுன் ஆன் க்ளோசிங் இங்க இருக்கிற மாதிரி மார்க் டவுன் ஆன் க்ளோசிங் இங்க போட்டுருவோம். இது க்ளோசிங். I have to fill this. Okay, இங்க கிடையாது, இங்க கண்டுபிடிச்சோம். I have to calculate this first of all. Right. இதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா 21,000 மதிப்புள்ளத இன்ஃப்ளேட் பண்ணி சேல் பண்ணும்போது அந்த ரேட் விற்க முடியாதுன்னு 4,100 மார்க் அவுட் பண்றாங்க. அதாவது Z டிபார்ட்மெண்ட்ல காஸ்ட் 21,000 rupees ஆக இருந்தது. they usually do markup of 50%. எவ்வளவு மார்க்அப் பண்றாங்க அவங்க? 50% மார்க்அப் பண்ணுவாங்க. 50% எவ்வளவு வருது? 10,500 மார்க்அப் பண்ணுவாங்க. they thought it can be saleable for 31,500. 31,500 க்கு சேல் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஃபீஸ். we have to reduce 4,100 சொல்லிட்டாங்க. so 4,100 reduce பண்றாங்க minus mark down 4,100. மார்க் டவுன் பண்ண பிறகு இது இன்னைக்கு என்ன ரேட் விற்க முடியும்னு சொன்னால் 27,400 விற்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். we thought it may be saleable for 27,400. Z டிபார்ட்மெண்ட்டுக்காக வாங்கின 21,000 rupees மதிப்புள்ள ஸ்டாக் 50% ப்ராஃபிட் சேர்த்து 31,500 சேல் பண்ணலாம்னு நினைச்சோம். சின்னதா டேமேஜ். அதாவது நம்ம சொன்ன எதிர்பார்த்த ரேட் விற்க முடியாது, அது வந்து ஒரு 4,100 rupees கம்மி பண்ணி 27,400 விற்கலாம்னு நினைச்சோம். சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த வருஷம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா at the end of the year there were some items in the stock of department Z. department Z ல இருக்கக்கூடிய closing stockல some of the items which had been marked down to 2,300. 2,300 ஆக எழுதப்பட்ட marked down to 2,300. அப்படின்னா அர்த்தம் 21,000 மதிப்புள்ள ஐட்டத்தை 27,400 ஆக மார்க் டவுன் பண்ணியிருக்கோம். அப்ப 2,300 ஆக எழுதப்பட்ட அந்த ஐட்டம் இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய க்ளூ. 21 உள்ள ஐட்டத்துக்கு 10,500 சேர்த்து 31,500 சொன்னோம். அதுல 4,100 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 27,400. 21,000 மதிப்புள்ளத இன்ஃப்ளேட் பண்ணி இன்னைக்கு மார்க் டவுன் பண்ணது 27,400. இது 2,300 ஆக மார்க் டவுன் பண்ணப்பட்ட ஐட்டம். அதாவது ஒரிஜினல் வேல்யூ அதுல மார்க்அப் பண்ணப்பட்ட வேல்யூ மார்க் டவுன் பண்ண பிறகு ரெடியூஸ் பண்ண பிறகு இன்னைக்கு அதோட மதிப்பு 2,300 விற்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. With this exception, all goods marked down in 2015 were sold during the year.
இதை தவிர இது எல்லாமே வித்தாச்சு. அப்ப இது மட்டும்தான் என்னவா இருக்கு, அன்சோல்டாக இருக்கு. அப்ப இந்த ஐட்டத்தோட மார்க் அவுட் பண்ணப்பட்ட வேல்யூ ரொம்ப சிம்பிள் இல்லையா? 27,400 ஆக இருந்தால் இதுக்கு மார்க் அவுட் பண்ணப்பட்டது 4,100 ஆக இருந்தால் இந்த 2,300 க்கு மார்க் அவுட் பண்ணப்பட்டது என்னவா இருக்கும்? Do the cross multiplication. 2,300 into 4,100 divided by 27,400. What is the value you are getting? 344. Am I right? Okay, 344. So closing stock ல 2300 ஆக குறைக்கப்பட்டது. இன்னைக்கு அது 2300 தான் போகும்னு எழுதி இருக்கோம். அதோட வேல்யூ என்ன, அதை பத்தி ஏன் கவலைப்பட்டுட்டு? இன்னைக்கு 2300 குறைக்கப்பட்ட அந்த ஐட்டத்துக்கு மார்க் டவுன் பண்ணப்பட்ட வேல்யூ பத்தி எவ்வளோ? 344. That 344 will be posted here. ஓகே, இங்கேயும் க்ளோசிங் ஸ்டாக்ல மார்க் டவுன் பண்ணப்பட்ட வேல்யூ என்ன? க்ளோசிங் ஸ்டாக்ல மார்க் டவுன் பண்ணப்பட்ட அந்த ஐட்டத்தோட வேல்யூ என்ன? 21,000 காஸ்ட் உள்ளதுக்கு யூசுவலா 50% சேர்த்து 31,500 விற்போம். அதுக்கு நான் வந்து 4,100 விற்க முடியாது. அந்த ரேட்டுக்கு நெக்ஸ்ட் 4,500 rupees நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மார்க் டவுன் டு 27,400 at which it is going to be sale நினைச்சா அதை வித்துட்டு இருக்கு. அதுல இந்த மார்க் டவுன் பண்ண அந்த ரிவைஸ்ட் ரேட்ல 2,300 ரூபாய் எழுதப்பட்ட அந்த ஐட்டத்துக்கு செலவுச்சு. இப்ப 2,300 ரூபாய் குறைச்சு எழுதப்பட்ட அந்த விலையோடைய மார்க் டவுன் பண்ணப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு? Is that okay? I do the cross multiplication 2,300 into 4,100 by 27,400. So I got that value. So rest of the things are the same. இந்த ஒரு calculation set ல வித்தியாசமா இருக்கு. என்ன closing stock கொடுத்ததுல y ல டேட்டாவே எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. y உடைய பியூட்டி வந்து abnormals கொடுத்திருக்காங்க. z உடைய பியூட்டி mark down value எவ்வளோ on the closing stock which is marked down with information calculate பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டுமே இந்த சம்ல இருக்க uniqueness which எல்லாம் normal case தான். Now come on, close the z value. Z உடைய பியூட்டி க்ளோஸ் பண்ணுங்க. I think the value being 3,43,394, 3,43,394. After balancing figure being the closing stock, I hope so. This value being 54. Value for next only if I am wrong in the value, let me know. 54,294. This will be closing stock. இது closing stock ஆக இருந்தால் இந்த closing stock உடைய லோட அன்லோட் பண்ணியாகும். ஓகே, அதாவது காஸ்ட் 100 ஆக இருந்தால் profit 50 சேர்த்து இன்வாய்ஸ் பிரைஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூ 115 சொல்றது z உடைய வழக்கு 150. ஓகே, அப்ப இது ஷார்ட் எழுதும்போது 213. இன்னைக்கு இதோட இன்வாய்ஸ் பிரைஸ் அதாவது மார்க்அப் பண்ணப்பட்ட வேலை 54,294 ஆக இருந்தால் இதெல்ல இருக்கக்கூடிய அந்த மார்க்அப் வேல்யூ profit component எவ்வளவு இருக்கும்? Do the cross multiplication 54,294 into 1 divided by 3 or 1/3 of that, probably 18,098. I'll put that value here 18,098. ஏன்னா இது டேலி ஆயிடும் இல்லையா? Z டேலி ஆயிடும். Z டேலி ஆயிடுச்சுன்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் பிரைஸ் கிடைக்கும். க்ளோசிங் ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் பிரைஸ் கிடைச்சதுன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம அன்லோட் பண்ணாதான் ஒரிஜினல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். அதை அன்லோட் பண்ணி நான் எது உங்களுக்கு போட்டேன், மெமரண்டம் மார்க்அப் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. Now I will close off tallying this memorandum markup account. So this value being இதை tally பண்ணீங்கன்னா 1,14,694, 1,14,694. Then your GP being 92,496. Clear?